தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஜனங்க தப்பு செய்கிறவங்களுக்கு ஊக்குதாங்க வைக்கிறாங்க. ஓகே, ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இது மாதிரி இந்த பாவம் வேணாப்பா, இதனால் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்னால் யார் அது மாதிரி கஷ்டப்படுறாங்க காட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பாங்க. இதோ அவன் பண்ணாத பாவச் செயல்களா, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி எனக்கு ஒருத்தர் எக்ஸாம்பிளை காமிச்சு சொல்லிகிட்டு இருந்தார். நானும் அமைதியாக விட்டேன். நான் சொல்கிறது என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் காலம் வரும்போது அனுபவிப்பார். ஆனால் அதை சொல்லி நீ தப்பு பண்ணுறது நல்லது இல்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ அவர் யார் எக்ஸாம்பிள் சொன்னாரோ அவர் ஒரு கஷ்டகாலம் வர ஆரம்பிச்சிது. கஷ்டகாலம் வரும்போது சாதாரணமாக வராது, கூட சேர்ந்து பல பிரச்சனை கூப்பிட்டு வரும். அது மாதிரி ஒரு கஷ்டம் ஆரம்பித்து பல பிரச்சனை ஓண்டுட்டு தெரிஞ்சு எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். பார்த்தியா, அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறேன், அவர் நம்ப மாட்டேன்னாரு. சரி, இழுத்துட்டு போய் காட்டுறேங்க, கண்ணை இறுக்கி மூடிக்கிறாரு. இல்லை நான் பார்க்க மாட்டேன். ஸோ நம்மளும் இன்டைரக்டாக தப்பு செய்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை தேடிட்டு அந்த காரணத்தை சொல்லி தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்.